வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியாலால் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அடுத்த வாரம் பஸ் கட்டண அதிகரிப்பு. பஸ் உரிமையாளர்கள் கருத்து ரகசிய அறிக்கை கிடைத்ததன் பின்னர் கட்டண திருத்தம் தொடர்பான தீர்மானம் அமைச்சர் தெரிவிப்பு. பலத்த காற்றினால் கம்பஹாவில் 40 வீடுகள் சேதம். 2 பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 6 பேர் காயம். நுவரெலிய உருளைக்கிழங்குகளை நிர்ணய விலையில் கொள்வனவு செய்ய அரசாங்கம் என்று தீர்மானம். தொடர்பன உள்நாட்டுச் செய்திகள். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலங்களில் 6 சட்டமூலங்கள் உரியவாறு சமர்ப்பிக்கப்படாதவை என அக்ராசனத்தினால் இன்று தீர்மானிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்திய சந்தர்ப்பத்தில் அக்ராசனம் இந்த தீர்மானத்தினை எடுத்தது. நிதி முகாமைத்துவ பொறுப்புகள் உள்ளிட்ட 21 சட்டமூலங்கள் இன்று பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவிருந்தன. எனினும் இன்று பிற்பகல் வரை அந்த சட்டமூலங்கள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கவில்லை என சுனில் ஹந்துன்னெத்தி, அஜித் பி பெரேரா மற்றும் லக்ஷ்மண் கிரியல் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அக்ராசனத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தனர். இதனையடுத்து பாராளுமன்ற செயலகத்தின் ஆலோசனைக்கமைய குறிப்பிட்ட 21 சட்டமூலங்களில் 6 சட்டமூலங்கள் உரியவாறு சமர்ப்பிக்கப்படவில்லை என அக்ராசனம் தீர்மானித்தது. இன்றைய தினத்திற்கான நிகழ்ச்சி நிரல் பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பித்து 1 மணித்தியாலத்துக்கு பின்னரும் தமக்கு கிடைக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர்கள் அக்ராசனத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இன்றைய நிகழ்ச்சி நிரல் எமது மேசைகளில் இருக்கவில்லை. இருப்பினும் நான் அதை எடுப்பித்தேன். 21 சட்டமூலங்கள் சமர்ப்பிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த சட்டமூலங்கள் எமது மேசைகளில் இல்லை. இவை இன்று நிறைவேற்றப்படும் என பதிவாகின்றன. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கான காரணம் நமக்கு தெரியும். பல சட்டமூலங்கள் புதிதாக இறுதி நேரத்தில் விரைவாக சமர்ப்பிக்க கொண்டு வரப்பட்டுள்ளன. அரசாங்கத்திடம் உள்ள திட்டங்கள் என்ன? வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டு 4 மாதங்களுக்கு மேலாகின்றது. இந்த 4 மாதங்களும் வெறுமனை பார்த்துக் கொண்டிருந்து இது தொடர்பில் எவ்வித கவனமும் செலுத்தாது இறுதி கட்டத்தில் மார்ச் மாதம் 31ஆம் தேதியாகும் போதே சட்டமூலங்களை நிறைவேற்ற வேண்டும் என நினைவு வருகிறது. அதுவே இங்குள்ள பிரச்சனை. குழுக்களின் பிரதி தலைவரே, இந்த பாராளுமன்றத்தில் நிகழ்ச்சி நிரலில் இல்லாத சட்டமூலங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன அல்லவா? அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இங்கு இருந்தீர்கள் அல்லவா? கம்பஹாவில் இன்று மாலை பலத்த காற்று வீசியுள்ளது. இந்த காட்சியை யூ ரிப்போர்ட்டர் சாமிந்து திலகவங்ச எமக்கு அனுப்பி வைத்துள்ளார். நான் ரயில் நிலையத்திற்கு வரும்போது கடும் மழை பெய்தது. அந்த மழையுடன் கடும் காற்று வீசியது. நான் டொர்னேடோ என்று எண்ணினேன். மக்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பான இடங்களை நோக்கி விரைந்து சென்றனர். தண்டவாளத்தில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளமையினால் அனுராதபுரம் நோக்கி பயணிக்கவிருந்த ரயில் பயணிக்கவில்லை. கம்பஹாவில் வீசிய பலத்த காற்றினால் 40 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. கம்பஹா, மீனுவங்கொடை மற்றும் ஆத்தனக்கல்ல பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பலத்த காற்று வீசியதாக நிலையத்தின் கம்பஹா மாவட்டத்தின் உதவி பணிப்பாளர் அஜித் நிஷாந்த் தெரிவித்தார். காற்றினால் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததனால் தடைப்பட்டிருந்த ரயில் சேவை வழமைக்கு திரும்பியுள்ளது. இலங்கையின் அனைத்து அரசு தலைவர்கள் தொடர்பிலும் அறிந்து கொள்வதற்கான நிலையமாக ஜெயவர்தன கேந்திர நிலையத்தை அபிவிருத்தி செய்வதன் முக்கியத்துவம் குறித்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கவனம் செலுத்தியுள்ளார். ஜெயவர்தன கேந்திர நிலையத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் அலரி மாளிகையில் இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலிலேயே ஜனாதிபதி இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அரசியல் துறை தொடர்பிலும் அது குறித்து ஆர்வம் காட்டும் பிரிவினர் தொடர்பிலும் முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்த நிலையத்தை அபிவிருத்தி செய்வது குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இதேவேளை குறைந்த வசதிகளை கொண்ட குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளின் போஷாக்கு நிலையை மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்தின் தலையீட்டில் விசேட திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என உணவு பாதுகாப்பு குழுவிற்கு நேற்று ஜனாதிபதி அறிவித்தார். மொனராகலை மற்றும் நுவரெலியாவில் உள்ள பாடசாலை மாணவர்களின் போஷாக்கை மேம்படுத்துவதற்கான விசேட திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது கூறியுள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தலுக்கு இன்னும் 22 நாட்களே எஞ்சியுள்ளன. அடுத்த தலைவர் யார்? மார்ச் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் தலைவர் பதவிக்காக 3 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன.
திலங்க சுமதிபால, உபாலி தர்மதாச, சுமித் ஆர் பெரேரா ஆகிய மூவரும் தலைவர் பதவிக்காக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். எனினும் இந்த மூவரினதும் தேர்தலில் போட்டியிடும் தகுதியை கேள்விக்குட்படுத்தி விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகத்திடம் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதற்கமைய சூதாட்ட வியாபாரம், விளையாட்டு உபகரண பொருட்கள் வர்த்தகம் மற்றும் ஊடக நிறுவன உரிமையாளர் என்ற வகையில் திலங்க சுமதிபாலவின் வேட்புமனுவை நிராகரிக்குமாறு கோரி கேகாலை, பதுரலிய மற்றும் புனித செபஸ்தினைட் விளையாட்டுக் கழகங்கள் ஆட்சேபனையை தாக்கல் செய்துள்ளன. பிரதான 2 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடாமை மற்றும் அதன் காரணமாக தேர்தலில் போட்டியிட விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் முழுமையான எழுத்துமூல அனுமதியை பெற்றுக் கொள்ளாதமை ஆகிய காரணங்களுக்காக உபாலி தர்மதாசவின் வேட்புமனுவை நிராகரிக்குமாறு கோரி களுத்துறை நகர விளையாட்டுக் கழகம் ஆட்சேபனை தாக்கல் செய்தது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகார குழுவை 2 வருடங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தாத காரணத்தால் சுமித் ஆர் பெரேராவின் வேட்புமனுவை நிராகரிக்குமாறு கோரி களுத்துறை நகர விளையாட்டுக் கழகம் ஆட்சேபனை தாக்கல் செய்துள்ளது. அதற்கமைய உபாலி மற்றும் சுமித் ஆகியோருக்கு எதிரான ஆட்சேபனைகள் விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் திலங்குவுக்கு எதிரான ஆட்சேபனையை விசாரணை செய்ய 3 கொண்ட குழுவை விளையாட்டுத்துறை அமைச்சர் நியமித்துள்ளார். இந்த விசாரணைகளை தொடர்ந்து கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் தலைவர் பதவிக்காக தாக்கல் செய்யப்பட்ட 3 வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? கிரிக்கெட் நிறுவனத்தின் அடுத்த தலைவர் யார்? நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. தனித்து நின்று சவால்களுக்கு முகம் கொடுப்பது என்பது ஒரு வகையான சாதனை. ஆம், நம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ளும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை பயணத்தினை இன்றைய மகளிர் தினத்தில் நாம் உங்களுக்கு வழங்குகிறோம். சன நெரிசல் மிக்க யாழ் நகரில் அஜந்தினியை நாங்கள் சந்தித்தோம். எமது சமூகத்தில் பெண்கள் முச்சக்கர வண்டி ஓடுவது மிகவும் குறைவாக இருக்கின்ற நிலையில் யாழ் நகரில் அதனிலும் அரிதான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்காக அஜந்தினி இந்த தொழிலை தெரிவு செய்திருக்கின்றார். எனினும் சமூகத்தின் ஒரு சிலரது வல்லமையான விமர்சனங்களுக்கு இவரும் விதிவிலக்கல்ல. நாங்கள் இப்ப 10-15 வருஷமா லைசன்ஸ் எடுத்து போட்டு நாங்கள் எங்களாலே ஒழுங்கா ஓடையிலாம இருக்கு வேண்டத்தோட போடுறோம், கிளிக்க போடுறோம் வருமத்தர் மாதிரி சொல்றது. நாங்கள் அதையும் எதிர்த்து ஒரு சவாலாக நாங்கள் ஓடி முன் வர வேணும் என்றதுக்காண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். 2007ஆம் ஆண்டு கடத்தப்பட்ட இவரது கணவர் பாலசிங்கம் துசிகேந்திரனின் பெயர் இன்று வரை காணாமல் போனோர் பட்டியலிலேயே உள்ளது. 2007ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 10ஆம் தேதி கிளம்புற 10 மணிக்கு டவுனுக்கு போட்டு வரண்டு ஒரு ஆளுக்கு சீட்டு காசு கொடுக்கணும் 3 லட்சம் ரூபாய் காசு கொண்டு போனது இன்று வரைக்கும் திரும்பி வரையில். கடந்த 6 வருடங்களாக இவர்கள் தமது தந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இருப்பினும் கணவர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்ற யதார்த்தத்தினை இவர் புரிந்துள்ளார். நம்பிக்கை இல்லை, எல்லாமே போட்டு நம்பிக்கை 4 வருஷமா தேடினாள் எல்லா இடமும் ஒவ்வொருத்தரும் சொல்ல அங்க இங்க பார்த்து அதுக்கு பிறகு 3 வருஷமா ஒரு தேடலும் இல்லை, விட்டுட்டு அப்படி. கணவரது இழப்பு தந்த வலி ஆழமாக இவருள் வேரூன்றி இருக்கின்ற போதிலும் தனது 2 பிள்ளைகள் யாரிலும் தங்கி வாழக்கூடாது என்பதற்காக சொந்த காலில் இவர் எழுந்திருக்கின்றார். பிரிவினுடைய வலி உண்மையிலேயே அந்த பிரிவினால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் புரியும். இருந்த போதிலும் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்காக இவ்வாறான ஒரு புதிய முயற்சியிலே அஜந்தினி ஈடுபட்டிருக்கின்றார். யுத்த காலத்திலே கணவனை இழந்த எத்தனையோ பெண்களுக்கு அஜந்தினி ஓர் எடுத்துக்காட்டு. நியூஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கந்தவேல் மயூரன். இலங்கையில் 2 திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தலா 500,000 அமெரிக்க டாலர்களை வழங்க தயாராக உள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் தொழில் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊடகவியலாளர்களுக்கான உதவிகள் மற்றும் பாதுகாப்பை அதிகரிப்பதற்கும் நல்லிணக்கத்தினை அமுல்படுத்துவதற்குமான திட்டங்களை கோரியுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் சட்டவாட்சியை மேம்படுத்தும் நோக்கில் இலங்கையில் 2 திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்க அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. சுயாதீனமான ஊடக நிறுவனங்களின் புலனாய்வு ஊடகத்துறையினை வலுப்படுத்துவதும், இலங்கை ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் உதவியினை அதிகரிப்பதும் முதலாவது திட்டத்தின் நோக்கமாகும். 2வது திட்டம் அதிகபட்ச நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பினை மேம்படுத்துவதனை நோக்கமாக கொண்டுள்ளது. பல்வேறு சமூகங்களுக்கு இடையிலான தொடர்பாடல் மூலமாக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 500,000 அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான நிதி உதவி பெற்றுக் கொள்வதற்கு விண்ணப்பிக்கும் நிறுவனம் அமெரிக்க லாப நோக்கற்ற நிறுவனமாக இருக்க வேண்டும்.
அல்லது சர்வதேச ரீதியில் ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனமாக இருக்க வேண்டும். அரசாங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருந்தாலும் பயங்கரவாத அமைப்புகளை பிரதிபலிக்கும் உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் எந்த திட்டங்களும் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது என ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் தொழில் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையின் உள்விவகாரங்களில் இந்தியா தலையிடாது என காங்கிரஸ் கட்சி திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. பெங்களூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் ஊடக பேச்சாளர் அபிஷேக் சிங்வி இந்த கருத்தினை வெளியிட்டதாக சன் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு விவகாரங்களில் இந்தியா தலையிடாது என்ற நிலைப்பாடு உள்ளதால் அமெரிக்காவின் தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அபிஷேக் சிங்வி கூறியுள்ளார். இதேவேளை இலங்கையில் தமிழ் மக்கள் அமைதியான முறையில் வாழ்வதற்கேற்ற சூழலை உருவாக்க இந்தியா இலங்கைக்கு உதவ வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் நேற்று கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. ஆண்டின் இறுதியில் இலங்கையில் கொலை செய்யப்பட்ட பிரித்தானிய பிரஜையான குராம் ஷேக்கின் சகோதரர் நஷீர் ஷேக் தனது சகோதரரின் கொலை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் கண்டறிவதற்கு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். குராம் ஷேக்கின் கொலை தொடர்பில் நீதி கிடைக்க வேண்டும் என அழுத்தம் கொடுப்பதற்காக நசீருடன் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் சைமன் டாங்சுங்கும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் சுல்ஃபிக் ஃபர்சானுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் அடுத்து. இந்த வழக்கு தொடர்பில் இலங்கை அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். இது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதற்காகவே நாங்கள் இங்கே வந்துள்ளோம். இலங்கையின் சிரேஷ்ட அமைச்சர்களை சந்திக்க நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டோம். ஆனால் எங்களால் பிரதி அமைச்சர் முகமது இஸ்புல்லாவை மாத்திரமே சந்திக்க முடிந்தது. அவருடன் நாங்கள் வெளிப்படையான நேர்மையான கலந்துரையாடலை மேற்கொண்டோம். பிரித்தானிய அரசாங்கம் இது தொடர்பில் தொடர்ந்தும் பிரதிநிதித்துவப்படுத்தும். இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு நான் பிரித்தானிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பேன். அரசாங்கம் தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வதற்கு அந்த நடவடிக்கை காரணமாக அமையும். நவம்பரில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டை புறக்கணிப்பது சாத்தியமான ஒன்றாக அமையும். இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பிரித்தானிய அரசாங்கத்திற்கு அது மிகவும் சரியான நடவடிக்கையாக அமையும் என நான் நம்புகின்றேன். ஆரம்பம் முதலே இந்த வழக்கில் முன்னேற்றங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அவை மிகவும் மெதுவாகவே இடம்பெறுகின்றன. முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளின் மூலமே என்ன முன்னேற்றங்கள் இடம்பெற்றுள்ளன என நாம் தீர்மானிக்க முடியும். ஒரு வருடம் கடந்துள்ளது. வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இந்த வழக்கு விரைவாக முன்னெடுக்கப்படும் எனவும் அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 15 மாதங்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் அதனை உறுதி செய்யவில்லை. அதுதான் உண்மை. நான் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை தொடர்ந்தும் நம்புவதோடு விசாரணைகள் உத்தியோகபூர்வமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த வருகையானது எனக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளது என கூற வேண்டும். நாங்கள் சந்திக்க விரும்பிய சிரேஷ்ட அமைச்சர்களிடமிருந்து எங்களுக்கு வாக்குறுதிகள் கிடைக்கவில்லை. அத்தோடு இந்த விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது என்ற தகவலும் இல்லை. இந்த வழக்கு தொடர்பில் இலங்கை அரசாங்கம் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என தெரியவில்லை. நான் மறுபடியும் இலங்கைக்கு வருகை தந்து அது குறித்து அவர்களிடம் கேட்பேன் என நம்புகிறேன். Ask them. 2011 ஆண்டு நத்தார் தினத்தன்று தங்காலையில் உள்ள சுற்றுலா விடுதி ஒன்றில் குழு ஒன்றினால் தாக்கப்பட்டு குராம் ஷேக் கொலை செய்யப்பட்டார். குராம் ஷேக் பிரித்தானிய தொண்டு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்ததுடன் இலங்கைக்கு விடுமுறையை கழிக்க வந்திருந்தார். குராம் ஷேக்கின் கொலை உட்பட மற்றொரு வெளிநாட்டு பிரஜையை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் அப்போதைய தங்காலை பிரதேச சபையின் தலைவர் சம்பத் சந்திர புஷ்ப மற்றொரு நபருடன் 2011 ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி போலீசாரிடம் சரணடைந்தார். அதன் பின்னர் சம்பத் சந்திர புஷ்பவுடன் 8 சந்தேக நபர்கள் கொலை குற்றத்திற்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். நஷீர் தமது சகோதரரான குராமின் மரணத்திற்காக நியாயம் கேட்டு போராடி வருகிறார்.